ஹலோ நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் என்ன போகிறோம்னா, நம்ம வந்து பார்த்தோம்னா ஆன்லைனில் ரம்மி வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள். கிட்டத்தட்ட ஒரு 6 டேஸ் ஆயிடுச்சு. வந்து இந்த ரம்மி எந்த ஒரு ஆன்லைன் கேம்ஸும் நம்ம வந்து காசை ஆட் பண்ணி விளாடக்கூடிய அனைத்து விதமான காசு கேமுகளும் எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் வந்து பார்த்து காசை வந்து இழக்கிறனால இது வந்து ராஜ்யசபா டோட்டல் மொத்த இதுலேயுமே நமக்கு வந்து கோர்ட்டில் வந்து மனு கொடுத்து இந்த மாதிரி மொத்தமாக வந்து பேன் பண்ணி ஆன்லைன் கேமு எந்த கேமாக இருந்தாலும் சரி, லூடோ கேமு, அது மட்டும் இல்லாமல் ரம்மி. பொதுவாக ரம்மி தான் 80% வந்து அடிக்ட் ஆகிருக்கனால நிறைய பேர் வந்து ஒரு குடும்பத்தில் பேசிக்காக ஒரு 30,000 சம்பாரம் வாங்குறோம்னா அதில் வந்து என்ன பார்த்துட்டாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து விளாட போக முடியாது. ஒரு கிரிக்கெட் விளாட்றாங்க, ஏதோ ஒரு பிளேயிங் வந்து அவங்க ஊரில் விளாட்றாங்கன்னா அங்கே வந்து போக முடியாது. அந்த சமயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரம்மி வந்து விளாண்டு கற்றுக்குறாங்க ஈஸியாக. அந்த ரம்மி கற்றுக்கிட்டு அது வந்து ஈஸியாக வந்து பணம் வந்து ஆட் பண்ணுறாங்க. இப்போ சின்ன சின்ன அமௌண்ட்டை ஆட் பண்ணி அது ஒரு பெரிய அமௌண்ட்டு தொகையில் போயிட்டு அந்த காசு பூரா ஒரு குடும்பத்தில் வந்து பேசிக்கான ஒரு மணியை வந்து சேவ் பண்ண முடியலை. அதனால் வந்து அந்த பணம் லாஸ் ஆகிறதுனால அவங்க வந்து தற்கொலை செய்கிறாங்க. அந்த வந்து பணம் நம்மளோட இப்போ நம்மள வீட்டில் உள்ள காசையும் வந்து அழித்து இந்த மாதிரி பெரிய ஒரு ப்ராப்ளம் ஆகுது. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. சின்ன சின்ன பையன் கூட இப்போ வந்து நிறைய பேர் இறந்துருப்பாங்க. ரீசெண்டாக தானே ரம்மியில் வந்து பணம் ஆட் பண்ணி நிறையா பேர் இறந்துருக்காங்க. 80% வந்து நம்ம இந்தியாவில் வந்து இறந்துருக்கனால தான் இது முழுமையாக வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் எந்த ஒரு காசு போட்டு நம்ம விளாட்ற எந்த ஒரு கேமாக இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் பேசிக்கான லாஸ் ஆகுது. இப்போ ஒரு பையனால் இப்போ இந்த கேம் இல்லைனா அந்த வந்து பணம் வந்து லாஸ் பண்ண வேலை இல்லை. அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இதனால தான் முக்கியமாக வந்து பேன் பண்ணதுக்கு காரணமே. இது மட்டும் இல்லாமல் ஃபேண்டசி கேம் வந்து இப்போ கிரிக்கெட் பொதுவாக ஆரம்பித்தா இப்போ வந்து ஓடிஐ மேட்ச்சு, கிரிக்கெட் அனைத்து மேட்ச்சுமே வந்து ட்ரீம் 11ல் பணம் வந்து ஆட் பண்ணி அதுலேயுமே நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணுறாங்க பணத்தை வந்து. அதனால தான் இப்போ வந்து தொகையான அமௌண்ட் வந்து இதில் வந்து லாஸ் ஆகுது. இப்போ சர்வசாதாரணமாக வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு நாள் ஒரு 800 வேலைக்கு போகிறோம்னா அந்த 800 சர்வசாதாரணமாக ஆட் பண்ணி நம்ம வந்து லாஸ் பண்ணிடுவோம். இது வந்து தொடர்ச்சியாக வந்து நிறைய குடும்பத்தில் வந்து இது வந்து இது போல் நடந்துகிட்ருக்கு. முக்கிய காரணமாக இது வந்து பங்கு பெறனால தான் இந்த ஆன்லைன் கேம் முழுமையாக வந்து பேன் பண்ணதுக்கு காரணம். இந்தியாவில் லோக்சபா ராஜ்யசபாவிலேருந்து லோக்சபாவுக்கு டேரெக்டாக வந்து மனு எழுதி கையெழுத்து போட்டு மொத்தமாக வந்து பேன் பண்ணதுக்கு காரணமே தான். ட்ரீம் 11 எம்பிஎல் கேமு இது மாதிரி அனைத்து விதமான ஆன்லைன் கேமுமே கவர்மெண்ட் அப்ரூவ்டு வாங்கி இது பண்ண எல்லாத்தையுமே வந்து முடக்கி வச்சுட்டாங்க எல்லாத்தையும். இப்போ எந்த ஒரு இதுவுமே இல்லை. இது ரிட்டர்ன் பண்ணவும் வாய்ப்பு இல்லை. ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இப்போ இது பண்ணியிருக்காங்க. யாருமே இது பண்ண முடியாது. அப்படி திரும்பி வந்து நம்ம விளாண்டாலுமே யார் அந்த ரம்மி இந்த மாதிரி ஆப் வந்து உருவாக்கி இது பண்ணாங்கன்னா அவங்க வந்து 50 லட்சம் அபராதம் கொடுக்குற மாதிரி இருக்கும். சிறை தண்டனையும் அந்த மாதிரி வழங்கியிருக்காங்க. இது வந்து பேசிக்காக நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ரம்மி அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். அப்போ என்ன வந்து வருதுன்னு பாருங்கள். இப்போ வந்து ரம்மியை கொடுத்தோடனே இப்போ வந்து பேசிக்காக அந்த மாதிரி வரும். ரம்மி சர்க்கிள் வருது பட்சத்தில் அதை வந்து நான் கிளிக் கொடுக்குறேன். அதில் என்ன வருதுன்னு பாருங்கள். ப்ரொமோஷன் ரெகுலேஷன் ஆன்லைன் பில் கேமிங் பில்னு வச்சு பார்த்தீங்களா. டிஸ்கண்டினியூ ரம்மி சர்க்கிள் நம்ம வந்து விளாட முடியாது. இது ஏற்றினாலும் நம்ம வந்து உள்ளாடி எதுவுமே பண்ண முடியாது. எல்லாத்தையுமே வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ ரம்மி ப்ரைம்னு ஒன்று இருக்குது. இது பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் கேமிங் அக்டோபர் 25 அந்த டேட்டை வந்து போட்டிருக்காங்க. என்றைக்கு வந்து தடை பண்ணதோ அது வந்து டிஸ்கனெக்டன் போட்டு எந்த ஒரு ரம்மியுமே விளாட முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து இது பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நிறையா குடும்பங்கள் வந்து சேஃபாக இருக்கும். பணம் லாஸ் ஆக ஒரு இதாகாது. இப்போ பார்த்தா Ash2 இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து நிறைய பேர் விளாடுவாங்க. இப்போ எந்த ஒரு கேமுமே விளாட முடியாத அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். இது போக போக சரியாயிடும். இது வந்து கேம் விளாண்டவங்களுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். போக போக சரியாயிடும். இது வந்து நல்லதுன்னு தான் நான் என்னை பொறுத்தவரை சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது வந்து இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த கேமை வந்து பார்த்தோம்னா இப்போ முக்கியமாக இந்த கேமை வந்து தடை பண்ணதுக்கு காரணம் நிறைய பேர் வந்து ஒரு குடும்பத்தில் பேசிக்காக வந்து யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ரம்மியில் வந்து பணம் வந்து அவ்வளோ பணம் வந்து அழிச்சிருப்பாங்க. அவங்க விட்டவங்களுக்கு தான் தெரியும்.
இப்போ வந்து பேசிக்காக நம்ம வந்து ஒரு 800 வேலைக்கு போகிற பட்சத்தில் அவங்க அந்த 800 லாஸ் பண்ணி 1 மாத சம்பளத்தையுமே அசால்ட்டாக வந்து இது பண்ணிடுவாங்க. அது அந்த பணம் விடுறதும் தெரியாது, போகிறதும் தெரியாது. இழந்தவனே அது வந்து நினச்சி வைப்போம், ஏன்டா விளாண்டோம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு. அதனால தான் முக்கியமான ஒரு இதே ஒரு குடும்பத்தில் பெரிய ஒரு கஷ்டம் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே. அது மட்டும் இல்லாமல் தெரியாமல் நிறையா பேர் வந்து கேமில் வந்து கேஷ் ஆட் பண்ணி முழுமையான பணத்தை வந்து அழிச்சிருப்பாங்க. எல்லாருக்கும் விளாண்டவங்க எல்லாருமே தெரியும். இது முடக்கின வரையும் ஒரு நல்ல ஒரு செய்தின்னு தான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பாருங்கள், ஒரு கேமுக்குள்ள வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ண பிறகு இந்த மாதிரி கேம் வந்து ஓப்பன் ஆகுது. ஆன்லைன் கேமுன்ற பார்த்தீங்களா, இதில் வந்து கேஷ் கேம் டெபாசிட் லாங்கர் அவைலபிள்னு இருக்குது. இதில் வந்து ரம்மிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தவொடனே இப்போ வந்து பேசிக்கான ஒரு ரம்மி வந்து நம்மளால் விளாட முடியாது. ஆனால் ஃப்ரீயாக விளாட முடியும். இதில் பார்த்தீங்கன்னா பிளேயிங் 70 பேர் இருக்குது. இங்கே 0ன்ட்டுக்கு பதிலாக அமௌண்ட்டே இல்லை. இப்போ வந்து எந்த ஒரு டீல்ஸும் விளாட முடியாது, பூல் மேட்ச் விளாட முடியாது. இதில் வந்து டோர்னமெண்ட் வந்து மட்டும்தான் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃப்ரீ மேட்ச் தான். பார்த்திங்கன்னா எந்த ஒரு கேமுமே விளாட முடியாத அளவுக்கு ஒரு தடையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.